அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ ஷாப்பில் நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து அவரே ஆட்டோமேட்டிக்காக கேட்டார், லைக் இந்த மாதிரி இப்போ என்ன பிளான் இருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு. கடவுள் அனுப்பிச்சு வச்ச மாதிரி தாங்க இருந்துச்சு. நாங்கள் பஸ் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஏறி இங்கேருந்து முருதீஸ்வர் போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஜஸ்ட் 26 கிலோமீட்டர்ஸ்லாம் இல்லைங்களா, ½ ஹவரில் போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் ரெண்டல் பைக்ஸ் இங்கே ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம் நினச்சிட்டு இருந்தோம். அவரே வந்து கேட்டார். அங்கேருந்து கேட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரெண்டல் பைக் வந்து எடுத்தோம். இங்கே தான் உள்ளே இருக்குது ஷாப்பு. இப்போ தான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இதில் தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ண போகிறோம். முருதீஸ்வர்லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக நம்ம அப்படியே டோட்டலாக பக்கத்தில் கோகர்ணா அதெல்லாமே போகலான்ற மாதிரி பிளானில் இருக்கும். 2 டேஸ்க்கு ரெண்டல் எடுத்துக்கோங்க. எப்படியே போக போகிறோம். ஃப்ரெண்ட் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் ஃபைனலாக பைக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பைக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்டு தான் ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. போம்மா என்னடா போம்மா வாங்க போவோம். அதுக்கப்புறம் டிசிஷன் நாங்கள் ஆல்ரெடி பார்த்து வச்சனால எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுங்க. அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டோம். ஏன்னா ப்ரைஸஸ் வந்து சேம் பெஸ்ட் ப்ரைஸாக தான் இருந்தது. ஒரு இடத்துல நாங்கள் நேற்று நைட்டு சொன்னோம் இல்லைங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து லிமிடெட் தான் சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் அன்லிமிடெட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபோனில் மட்டும் பேசுறத வச்சு இது பண்ணக்கூடாது. ஒரு இடத்துக்கு 4 இடத்துல விசாரிங்க. அதில் நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பாருங்க வேற மாதிரி இருக்குங்க. எல்லா இடத்துலையும் சூப்பராக இருக்குங்க. பைக் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் தாங்க வந்திருப்போம். வியூக்காகவே நிப்பாட்டிட்டோம் பைக்கை ஓரமா. அந்த வியூவை மட்டும் கொஞ்சம் பாருங்க, செம்மையாக இருக்குங்க அந்த வியூவு. பின்னாடி அந்த மலை இவ்வளோ நேரம் காமிச்சு வந்தா இல்லைங்களா, அதுக்கு நியர்பையில் இருக்கும். அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த தென்னை மர தோட்டம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க வியூவு. ஃபுல்லாக மலை தாங்க. அப்படியே இன்னும் முருதீஸ்வர் போனோன்னா செம்ம வைப்பாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. முருதீஸ்வரோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க. மெயின் ரோட்லேருந்து அப்படியே வந்து ஒரு ரைட்டு திரும்பி தான் ஆச்சு. ஆச்சு இதுதான் முருதீஸ்வர் டபுள் 2 கிலோமீட்டருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டோங்க. கோயில் நியர் போய் வந்துட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். செம்ம பசி. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் ஒரு இட்லி ப்ளஸ் வடை. இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்பூன் அவங்க மேண்டேட்டரியாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இட்லி சாப்பிட்றது கூட அவங்க 2 ஸ்பூன் வச்சு அது மாதிரி தான் கொடுக்குறாங்க. நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வேணா கையிலே சாப்பிட்லாம். சாப்பிட்டாச்சா? ஏப்பமா சரதான் நேரத்துக்கு சாப்பிட்றவங்க போல் இருக்கு. நின்று நிம்மதியா பேசிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டோங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஹோட்டல் பிருந்தாவன். நல்லா இருக்குங்க டிஃபனு. இந்த என்ட்ரன்ஸு இங்கேயே அந்த கோபுரம் எல்லாமே நல்லா தெரியுதுங்க. இதுலேருந்து பார்த்தா சிவனோட ஸ்டாச்சு எத்தனை ஃப்ளோர் சொன்னாங்க. பக்கத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு கரெக்டாக பண்ணுறேன். 14 ஃப்ளோர் தெரியல. பக்கத்தில் போய்ட்டு கரெக்டாக பண்ணுறேன். அங்கே பார்த்தா சிவன் இன்னும் பயங்கரமாக தெரியுவார்னு சொல்லிட்டு வீடியோஸில் பார்த்துருக்கேன். இப்போ நம்மளே அது ஒரு வீடியோ எடுத்து போகிறோம்னு நினச்சி கூட பார்க்கல. ஃபைனலாக கோயிலுக்குள்ள வந்து முக்கட்டாஸ்லாம் அலோடு இல்லை போலங்க. ஸோ உள்ளே வந்துவிட்டோம். லைக் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேஸ்டி ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அந்த லுக்கில் தான் மாறியாச்சு. கோபுரம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கும் பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நீங்கள் தான் செருப்பு விடுற இடம். செருப்பு விட்டுட்டு அப்படியே உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேங்க. உங்களோட மெயின் வியூ தாங்க. யானையை வச்சு வரவேற்கிறதுக்கு போட்டிருக்காங்க. இது வந்து 9 கிலோமீட்டர் போகும் போல் இருக்குது. டெம்பிள் போகிறதுக்கு உள்ள அதுக்கே ஒரு கியூ நிற்கிதுங்க. அந்த கியூவில் 2 தான் நம்ம போகணும் போல இருக்குது. இது 2 உள்ளே போகணுங்க. உள்ளே என்ட்ராகி வந்துட்டோங்க. அந்த பக்கம் கியூ ஒன்று காமிச்சாங்களா, அது லெஃப்ட் இருக்குது. ஆக்சுவலாக அது லெஃப்ட்டில் இருந்து ஒரு 16th ஃப்ளோர் போனோம்னா அங்கேருந்து டேரெக்டாக சிவனோட வியூ வந்து செம்மையாக தெரியும். அங்கே போகிறதுக்கு உண்டான ஒரு கியூ. நம்ம ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். மெயின் தேவஸ்தானம் கோயில் சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மெயின் இடம் இங்கே தான். மதபூர் ஸ்ரீ முருதீஸ்வர் தேவா. இங்கேருந்து வியூ பாருங்க. இந்த கொடிமரம் அப்படியே சுற்றி பீச்சுங்க. இங்கே தான் நம்ம பைக் பார்க் பண்ணி வச்சுருக்கோம். கார் பார்க்கிங் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அந்த கோபுரம்லாம் ஆல்ரெடி காமிச்சோம் இல்லைங்களா, அந்த இடம் இதுதான். இங்கேருந்து பார்த்தாலே இந்த மலை எல்லாமே தெரியுதுங்க. நம்ம ரோட்லேருந்து வரும்போது அந்த மலை ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தா ஒரு குட்டி ஐலாண்ட் ஏதோ தெரியுற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதில் ஒரு குட்டி ஐலாண்ட் ஒன்று தெரியுது. நல்லா இருக்குங்க. நல்லா கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க. இவ்வளோ சீக்கிரம் பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல. சிவன் ஸ்டாச்சு வரைக்கும் நான் லிங்கமாக அது மாதிரி தாங்க பார்த்தீங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு மனுஷ உருவத்தில் பார்த்தேங்க. செம்ம ஃபீலிங் வைப்பாக இருக்குது.
கோயிலுக்குள்ள ஆக்சுவலாக கேமராலாம் அலோட் இல்லை. ஒரு சில ஃபோட்டோ எடுத்துருக்கேன், அது மாதிரி தான் நானும் எடுத்துகிட்ருக்கேன். இன்சைட் வியூ தாங்க சூப்பராக இருக்குங்க. பின்னாடி இங்கேருந்து பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சிவனோட ஸ்டாச்சு முன்னாடி தெரியுது, நல்லா இருக்குங்க. கோவிலில் கொஞ்சம் இலைப்பாறை உட்காந்தாச்சுங்க. சிவன் ஸ்டாச்சு செம்மையாக தெரியுதுங்க. ஃபுல் வியூ தெரியல, பட் பாதி சிவனே சூப்பராக தெரியுறாரு. எங்கள் டைமாக என்னன்னு தெரிலங்க, ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோ கிளியராக தெரியல. வீடியோஸ்லாம் நல்லா பக்காவாக ரொம்ப பார்த்து எக்ஸைட்மெண்ட்டாக வந்தோம், நீங்கள் நல்லா பார்க்கலான்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் கட்டிட வேலை போயிட்டுருக்கிறனால இதுவே நல்ல ஒரு வைபாக தாங்க இருக்குது. சாமி பார்த்துட்டு வந்தோன்னே அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. ஃபைனலாக சாமி தரிசனம் ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ எங்கே போகிறதுன்னு தான் ஒரே கன்ஃபியூஷன். இந்த கோபுரத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோமா லெஃப்ட்டில் ஏறி, இல்லை அங்கே இருக்கிற சிவன் ஸ்டாச்சு போய் பார்த்துட்டு வந்துருவோமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோங்க. இந்த படிக்கட்டு ஏறி இறங்குறது தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. நமக்கு நடக்கிறதுனாலே ஆகாதுங்க. காரில் பைக்கில் போய் பழகிட்டோமா, இப்போ நடக்க வேண்டியதாக இருக்குது. அதை நினச்சா தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. நடப்போம், சாமியை பார்க்குறப்ப நடக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமாக நடந்துட்டு போனோம். ஆனால் இங்கே நடக்கும்போது நம்ம வெளியே வாக்கிங் மாதிரி போனால் கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி சோம்பேறி தரேன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ண மாட்டேன். பட் கோயிலுக்கு வரும்போது அந்த எதுவும் தெரிலங்க. லைக் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, போகும்போது ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளே இருக்குங்க. அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல, நல்லாயிருக்கு. ஃபைனலாக சிவன் சிலை கிட்டே இருக்கும். பட் நம்ம ஃபஸ்ட்டு லிஃப்ட்டில் போயிட்டு பார்த்துலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் அதுக்கும் க்யூ நிற்கிது. அந்த க்யூவில் நின்று இது மேலே போய் அதில் 16வது ஃப்ளோர்லேருந்து பார்த்தோன்னா நம்மளோட சிவனை லைவாக ரொம்ப பெருசாக செம்மையாக பார்க்கலாம். ஃபைனலாக அந்த பேர் லைனில் நின்று வந்துட்டோங்க. இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 20 rupees, 2 பேருக்கு 40 rupees போட்டுக்கலாம். ஃபைனலாக அடிச்சு பிடிச்சி பக்கத்தில் வந்துட்டோங்க. கிளியர் வியூ எப்படி தெரியுதுன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க வியூ, சூப்பராக தெரியுது. ஃபுல்லு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச் இதுதாங்க. கீழே டெம்பிள் நம்ம போயிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த டெம்பிள்லேருந்து தெரியுதுங்க. டே டெம்பிள்லேருந்து அப்படியே பார்த்தோம்னா சிவன். இப்போ மறுபடியும் நம்ம லிஃப்ட்லேருந்து இறங்கினோன்னா அது தெரியுது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் ஷீட் போட்ட அந்த வேலை தான் நம்ம மறுபடியும் போகணும். போய் அந்த நந்தியெல்லாம் கிராஸ் பண்ணி தான் சிவனை பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஒரே ஒரு ட்ராபேக்குங்க, அந்த கட்டுமான பணி நடக்கிறது தாங்க. மிச்சப்படி சூப்பராக இருக்குங்க, வேறு மாதிரி வைப்புங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, சிவனை வரைக்கும் இந்த உருவத்தில் நான் பார்த்ததில்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா, கீழே ஒரு மனசு உருவம் நிற்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெறும் ஃபேஸ் மட்டும் அந்த லிங்க இதில் வச்சுருந்தாங்க. உள்ள சாமி இருக்கிற அந்த கருவறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் அந்த ஷேப்பில் தாங்க இருந்தார். செம்ம சூப்பராக தெரிஞ்சிருக்காங்க. இங்கே ஃபுல் உருவமாகவே வச்சுருக்காங்க. நான் நேர் போயிட்டு அதை உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். பீச் வியூ வந்தது ஃபுல்லாக தெரியுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பீச்சு மலை எல்லாமே சேர்த்து தெரியுது போல இருக்குது. அங்கேருந்து வியூ வந்தாச்சுங்க. வெளியே என்ன ஜன்னல் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா, கம்பிக்கு வெளியே விட்டு கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க. பேக் வியூ பாருங்கள். இப்போது அந்த சைடு சிவனை பார்த்தீங்க இல்லைங்களா, இப்போ இந்த சைடு பாருங்கள். ஃபுல் வியூவே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. லைக் சிட்டி, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ். அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் வியூங்க, வேறு மாதிரி இருக்குங்க. அப்படியே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பீச் வியூங்க. இங்கேருந்து அந்த நேத்ரி ஐலாண்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு பார்த்தோங்க. அது தூரத்தில் நான் ஆல்ரெடி கீழே கொடிமரம் இருக்கும்போது காமிச்சிருப்பேன். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிறது அந்த நேத்ரி ஐலாண்டு நினைக்கிறாங்க. பட் என்னென்னு சரியாக தெரியல. நான் அப்டேஷன் கேட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபுல் வியூவே வேறு மாதிரி இருக்குங்க. அந்த பறவைங்களாம் இன்னும் ஜாலியாக அப்படியே வட்டடிச்சு சுற்றிக்கிட்டு இருக்குங்க. அது என்ன இது விஷயம்னு தெரியல, நல்லா ஜாலியாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அருமையாக இருக்குங்க. இதோட முடியல, அந்த சைடு இன்னொரு வியூ இருக்குது, அதுவும் காமிக்கிறேன் வாங்க. சரிங்களா, இப்போ அந்த சைட்லேருந்து வந்தோன்னா அந்த பக்கம் சிவன், இந்த பக்கம் மவுண்டைன் ப்ளஸ் பீச் இருக்கிறத பார்த்தீங்க. இப்போ இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை இருக்கிறதாங்க, செம்மையாக இருக்குங்க. நம்ம வந்த வழியே இதுதாங்க மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிட்டி வியூ நல்லா தெரியுதுங்க. அப்படியே அந்த மலை கண்டினியூஸ் ஆகி அப்படியே வருதுங்க. ஆக்சுவலாக இந்த மலை அப்படியே சுற்றி இருக்குங்க. கடலை சுற்றி மலையா இல்லையா மலை சுற்றி கடலான்றதே புரியலைங்க, இந்த லெவலில் இருக்குது. இங்கேயும் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. போட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது எல்லாமே இந்த சைடு தான் வச்சுருக்காங்க போல இருக்குது. நாங்கள் முடிச்சு அடுத்து அங்கே தான் போகலான்னு இருக்கோம். பேராக்ளைடிங்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எங்கே நல்லா இருக்குன்னு தெரியல. மேபி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு லாக்கில் வருங்க. வியூ மேலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க, நல்ல வியூங்க. ஆக்சுவலாக 3 இடத்துல தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சேன். அந்த பிளேஸ் லாங்கிலேருந்து பார்க்குறது 4 பக்கமும் சுற்றி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் சுற்றி வந்து தான் தெரியுது 4வது ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. 4வது பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அப்படியே பீச் வியூ தாங்க. இது வரைக்கும் ஃபுல்லாக மலை, அந்த பக்கம் மரம், சிட்டி அது மாதிரி இருக்குது இல்லைங்களா. இந்த ஒன் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பீச்சுக்காகவே இருக்க மாதிரி இருக்குது. இந்த வியூ ஃபுல்லும் பீச் தான் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறது அந்த சைட்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட வியூ ஃபுல்லாக இருக்குங்க. மலையிலேருந்து அப்படியே ஃபுல்லாக பீச் வியூஸ் மட்டும் தெரியுற மாதிரி இந்த பக்கம் இருக்குங்க. நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க.
ஹைட்டில் ஃபுல் சிட்டி வியூ 4 பக்கமும் லைக் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு சொல்லிட்டு 4 பக்கத்துலேருந்து வியூ பார்க்குற மாதிரி இருக்குது. ஐ திங்க் இதுதான் பேராகிளைடிங் பண்ணுறதுக்காக வச்சிருக்க இடமா இல்லை ஜஸ்ட் வாக்கிங் பிரிட்ஜ் தான் என்னன்னு தெரியல. கீழே போய்ட்டு ஒரு ஆக்டிவிட்டிஸ் என்னதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நல்லா இருக்குங்க இந்த வியூவும். ஃபைனலாக எல்லாம் முடிச்சு வெளியே வந்துட்டோங்க. லிஃப்ட் ஏரியாவிலேருந்து பிரசாதம்லாம் வாங்கிட்டு கோயில் நிறைய சாத்திட்டாங்க. சாத்தி பிடிக்கிற வரைக்கும் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக எல்லாம் இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறது தாங்க அதிகமாக ஆட்கள் நின்றுட்டே இருக்காங்க. சிங்கிளாக ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியல. இந்த கோபுரம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நல்லா தெரியுது பார்த்தீங்களா. இதோட ஃபுல் வியூ வச்சு தாங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க லைக் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரேம் பாருங்க, சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக 16th ஃப்ளோர்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது 16th ஃப்ளோர் கிடையாது, 18th ஃப்ளோருங்க. 17th ஃப்ளோருக்கு ஒரு லிஃப்ட் போகுது. லைக் கூட்டத்தை கம்மி பண்ணுறதுக்காக 18th ஃப்ளோரில் ஒரு லிஃப்ட் நிற்குது. 17th நின்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறி தான் நம்ம 18th போயிட்டு அந்த 4 இடத்துலையும் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. 18th போனால் டேரெக்டாக நம்ம அங்கேருந்து ஃபுல் வியூவையும் பார்த்துடலாங்க. லைக் இந்த சைடு, பேக் சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு எல்லாமே நம்ம மேலேருந்தே பார்த்துக்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு சிவனை நோக்கி போனோம். அந்த பெரிய சிவன் சரியை பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். பட் இங்கே நட சாத்தியிருக்காங்க. அங்கே ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு தெரியல. போயிட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். வெற்றி உனக்கே, ஓய்வா. ஃபைனலாக அங்கேருந்து கொஞ்சம் சுற்றிட்டு அப்படியே சிவனை நோக்கி வரவங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த பக்கம் நம்ம போயிட்டு வந்த கோபுரம் இதுதான். க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்துட்டுருக்கோங்க. மூச்சு வாங்குதுங்க, பேச முடியல. ஆல்மோஸ்ட் 1 மணி 1:30 மணி ஆயிடுச்சுங்க. உச்சி வெயில் மண்டையாக பழகுது. காலையில் எந்த அளவுக்கு வைப் பண்ணிட்டு வந்தோமோ அந்தளவுக்கு மூச்சு வாங்குதுங்க. பட் நல்லா இருக்குங்க. இதில் இருந்து தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகி மேலே இங்கேருந்து அப்படியே போய் சிவனை பார்க்கணுங்க. ஓரளவுக்கு மேலே வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தோன்னே சிவனோட அந்த இது நம்ம லாங்கில் இருந்து பார்த்தோம் இல்லைங்களா, நல்லா கிட்டக்கவே தெரியுதுங்க. அவரோட உருவம் பிரமிப்பாக இருக்குங்க. அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட கோல்டன் பிக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வியூ இருக்குங்க. ஃபைனலாக நியர்பை வந்துட்டோங்க. மேலேருந்து பார்த்த அந்த வியூ ஃபுல் வியூ இது தான். அங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்சாருங்க. இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்காருங்க. செம்மையாக இருக்குங்க. இந்த கோபுரத்தில் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இதோ அங்கே ஜன்னல் தெரியுது இல்லைங்களா. மேக்ஸிமம் ஜூம் அவ்வளோதாங்க பண்ண முடியுது. அதுதாங்க 18வது ஃப்ளோரு. அங்கே இருந்தால் நம்ம இப்போ இந்த வியூ எல்லாமே பார்த்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இந்த வியூ எல்லாமே அங்கேருந்து பார்த்தது தாங்க. லைக் அங்கேருந்து போகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா சிலை நல்லா பெருசாக இருக்குது. மேலே போவோங்க. நல்லா வேர்க்க விறுவிறுக்க 2வது இது படிக்கட்டும் ஏறி இருக்க க்ளோஸ் ஆகிட்டே போகிறது பயங்கரமாக இருக்குங்க. கரெக்டாக சிவன் தலைக்கு உச்சியில் சூரியன், நந்தி, வீடு செம்மையாக இருக்குங்க. பயங்கர ஸ்வெட் ஆகுது. இருக்க வெயில் ஏறிட்டே போகுது இல்லைங்களா. பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டே இருக்குங்க. என்னதான் பீச் பக்கத்தில் இருந்தாலும் அடிக்கிற வெயிலுக்கு வெறுங்காலில் நடக்க முடியலங்க. பயங்கரமாக ஹீட் ஏறுது. என் பேச பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வேர்த்து கொட்டிகிட்டு இருக்குன்ட்டு. சிவன் இங்கே வந்து எனக்கு ஆடியோ ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறாரு. ஆல்மோஸ்ட் நியர்பை வந்தாச்சுங்க. பட் டைமிங்க்கு க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கேயும் உள்ள சாமி தரிசனம் இருக்க போல் இருக்குங்க. இது லன்ச் டைம் போல் இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ தூரம் வந்து பார்த்ததே ரொம்ப நல்ல வைபாக தான் இருக்குது. நல்ல ஆசீர்வாதம் தான் இது வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்காரு. அங்கேருந்து ஒரு சூரியன் இதில் ஒரு உருவத்தில் சிவனோட ஃபேஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்தாங்க. அங்கே இருக்குங்க. அது தேரில் இது பண்ணுறதும் சூப்பராக இருக்குது. நல்லா அருமையாக இருக்குங்க. அப்படியே அந்த சேர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சூரியன் ஷேஃபில் அங்கே ஒரு ஃபேஸ் கட் வச்சுருக்காங்க. சேம் சிவன் அவரோட ஃபேஸ் கட் மட்டும் தான் இருக்குது. அதுவும் பார்க்க அந்த 16th ஃப்ளோர்லேருந்து சூப்பராக தெரிஞ்சதுங்க. ஆல்மோஸ்ட் அங்கேயே நியர்பை வந்துட்டோம். புறா இதெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுதுங்க. லைக் பல்ட்டி அடித்து இது பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குங்க. இங்கேருந்து அப்படியே பீச் இதுதாங்க. ஃப்ரெண்டு ஆசைப்பட்ட ட்ரிப்புக்கு வந்துட்டோம். அவன் ரொம்ப வருஷமாக இங்கே ஒன்று நினச்சிருந்ததா சொன்னான். ஃபைனலாக வந்து பார்த்தாச்சு. இதுக்கு மேலே ஆக்டிவிட்டி பண்ணுவோமா தெரியல. உடம்புல ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் இல்லைங்க. இதுக்கப்புறம் போயிட்டு லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றதை கண்டினியூ பண்ணுறேங்க. ஃபைனலாக வெயிட் பண்ணதுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்து வெயிட் பண்ணதுக்கு இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. புக்லஸாக கேவ் என்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதுக்கு என்ட்ரி ஒரு 20 rupees ஒருத்தருக்கு, 2 பேருக்கு 40 rupees. இங்கேருந்து இப்போ என்ட்ரன்ஸில் நம்ம போனோம். ஏன்னா இங்கே தாங்க இருக்குது. நம்ம நண்பர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே தான் அதோட என்ட்ரன்ஸு.
ஃபைனலாக இன்ட்ரெஸ்ட் உள்ள நியர்பை வந்துட்டோங்க. போக போகிறோம். கேவுக்குள்ளே வந்துட்டோங்க. லைக் டால் அது மாதிரிலாம் வச்சு வைப்பாக வச்சுருக்காங்க. ஏதோ பேக் சைடு வாய்ஸ் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. சிவன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. அவர் தவம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. ராமாயணத்தில் ஒரு ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வச்சுருக்க மாதிரி இருக்குங்க. அதுதான் இந்த குகைக்குள்ள சிவனோட மேலே நம்ம சிவன் சிலை பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ இருக்கோம். அதுக்கு கீழே தான் வந்து இந்த அருங்காட்சியகம் மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா விசிபிளாக தெரியுன்றதுக்காக பொம்மை டைப்பில் எல்லாமே இது பண்ணி வச்சுருக்காங்கங்க. சூப்பராக இருக்குங்க. அதான் சேம் ராமாயணம் மகாபாரதம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இதில் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டோரியை தான் வச்சுருக்க மாதிரி இருக்குங்க. அருமையாக இருக்குங்க. ஒவ்வொரு காட்சியும் அப்படியே நினைவுபடுத்தி சிவன் உண்மையாகவே ஒரு மனித உருவத்தில் இருந்தாருன்னா எப்படி இருப்பார் அப்படின்றது தாங்க வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கங்க, நல்லா தவம் பண்ணுறாரு. பயங்கரமாக இருக்குங்க. எல்லாமே ரொம்ப ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்குதுங்க. நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்கங்க. கடைசியாக அவங்க பசங்க விநாயகர்கிட்டையும் வந்துட்டோங்க. அவரும் பயங்கரமாக தெரியுறாருங்க. நாரதர் எல்லா இடத்துலையும் இருக்காருங்க. கலகம் பண்ணுறது தானே நம்ம நாரதர் வேலை. எல்லா இடத்துலையும் இருக்காரு. சிவனை காட்சிப்படுத்துறது இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. லைக் கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடில்னு சொல்லிட்டு வைப்போம் கிறிஸ்மஸ் டைமில். அந்த கிறிஸ்மஸ் டைமில் இந்த மாதிரி எல்லா டால்ஸ் இந்த பொம்மைகள்லாம் வச்சு தான் அலங்கரித்து வைப்போம். சேம் லைக் அந்த ஃபீல் தாங்க தருது. நல்ல பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட்டு ஃபைனலாக இங்கே சிவன் இது நடந்துக்கும் வந்தாச்சுங்க. இதுதான் லாஸ்ட்டு ஃபைனலாக இருக்குது. கோயிலோட சிம்பல்லாம் இங்கே பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். டோட்டல் கோயிலோட ஒரு முருதேஸ்வரோட இது தாங்க இது. சிவனோட இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த முக லிங்கம் தாங்க இங்கே வச்சுருக்காங்க. இதில் ரொம்ப கிளாரிட்டியாகவே இருக்குது. நம்ம உள்ள முருதேஸ்வரர் டெம்பிள் போனோம்னா சேம் லைக் தட் இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஃபேஸ் கட்டு. இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. இந்த நம்ம வெளியே ஒரு நேரம் நம்மளுக்கு காமிச்சது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் ஷாட்டில் இங்கே இப்போ ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. டோட்டல் முருதேஸ்வரர் வந்தீங்கன்னா இந்த பிம்பத்தில் தாங்க இருக்கும். ஃபுல்லாக சுற்றி இப்படி தான் இருக்கும். மலைகள் சுற்றி கடல்கள் அப்படி தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க, முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க. டோட்டல் முருதேஸ்வரர் தரிசனம், கோயில், டெம்பிள், கேவ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. என்ட்ரன்ஸும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. எக்ஸிட்டும் சேம் அதே மாதிரி தாங்க இருக்குது. லைக் அந்த சைட்லேருந்து போயிட்டு அப்படியே சுற்றி இந்த பக்கம் வெளியே வந்துட்டோம். சேம் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சிவனோட சிலை இருக்குது இல்லைங்களா, அந்த சிவன் சிலைக்கு கீழே தான் இவ்வளோ நேரம் நம்ம இருந்து அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த சிவனோட கதாபாத்திரங்கள், அவர் வாழ்ந்த வரலாறு, அந்த இது எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா, அது கீழே தான் வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோங்க. அதே வியூ தாங்க. அகெயின் ஃபுல்லாக சுற்றி ஒன் ஃபைனல் ஷாட்டுங்க. அந்த 18வது ஃப்ளோரில் போய் பார்த்த கோபுரம், அப்படியே அங்கே தான் டெம்பிளும் இருக்குது. இங்கே நேர்பை வந்தோம்னா சிவனோட பெரிய ஸ்டாச்சு. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டெம்பிள், விஷ்ணு அவர் அந்த தேரில் இது பண்ணுறது அந்த இதெல்லாம் அங்கே இருக்குது. இது தாங்க ஃபுல் வியூ. ஃபைனலாக வந்து முடிச்சு ஆக்டிவிட்டி பண்ணலாம்னு சொல்லிட்டு பீச் சைடு வந்துருக்கோங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் பீச் தான். பீச் வந்து பார்த்தா கூட நம்ம கோபுரம் தெரியுது. இப்போ தான் ஒருத்தர் விசாரிச்சு ஆக்டிவிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே லைக் ஓசன் அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு என்னென்ன இதில் கன்னடாவில் போட்டிருக்கு, நம்மளுக்கு ஒன்றும் புரியல. ஸோ ஒருத்தர்கிட்ட கேட்டோம், அவர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, எது இருக்குன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இந்த சைடில் இங்கிலீஷ்லேயே இருக்குது. இது ஜஸ்ட்டு ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் போட்டிருக்காங்க. அவர் சொன்னது வந்து என்னென்னா, இங்கேருந்து ஆக்சுவலாக இங்கே ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேத்ராண்டி ஐலாண்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது இருக்கான்னு கேட்டோம். அது இங்கே கிடையாது, இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஏதோ குட்டி ஐலாண்டா, அதுவும் அங்கே போய்ட்டு இறக்கி விட மாட்டோம், ஜஸ்ட் போயிட்டு ரிட்டன் வந்துடும். 1 hour தான். இன்பிட்வீன் டைமில் நடுவில் கடலில் ஒரு 10 to 15 minutes உங்களுக்கு ஸ்விம் பண்ணுறதுக்காக விடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு ஆளுக்கு 1000 rupees சொன்னாங்க. நம்மளுக்கு நேத்ராண்டி ஐலாண்ட்னா ஓகே, இந்த இதில் நம்ம போகிறது வேஸ்ட் தாங்க, அதனால் வேணான்ட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் போட் இருக்குது 200, ஸ்பீட் போட் இருக்குது 300. அதுக்கப்புறம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் ஸ்கை இருக்குது. ஜெட் ஸ்கையும் வந்து 700 சம்திங் சொன்னார். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பனானா ரைடு இருக்குங்க. அது 5 members போகிற மாதிரி ஸ்பீட் போட்டில் கூப்பிட்டு போயிட்டு நம்மளை அப்படியே கடலில் ஒரு தள்ளி கீழே விட்டுருவாங்க. செம்மையாக இருக்குங்க அது. ஏன்னா கோவாவில் ஆல்ரெடி நான் அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஸோ அது தெரியும். இங்கே வந்து ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக தான் இருக்குது. பட் இதுவே புதுசாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்டிவிட்டியாக தான் தெரியும். நம்ம அடுத்து வேறு ஏதாவது நேத்ராண்டி ஐலாண்ட் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கே போகலாமா, ஏன்னா டைம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock கிட்ட ஆயிடுச்சுங்க. உச்சி வெயில் மண்டையை பொழக்குதுங்க. ஸோ
இதுக்கப்புறம் இங்கேருந்து லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த நேத்ராணி ஐலாண்ட் போய் பார்ப்போமா, இல்லை வேறு ஏதாவது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். எதாக இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். லைனில் கூடவே இணைந்திருங்கள். சன் டிவி செய்திகளுக்காக உங்கள் இளமாறன். ஜெட் ஸ்கை பாருங்க, பயங்கரமாக இருக்குங்க, செம்மையாக கூப்பிட்டு வராருங்க. ஒருத்தர் செல்ஃபி ஸ்டிக்கோட போயிருக்காரு. பின்னாடி டிரைவர் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க ஜெட் ஸ்கையை. நல்லா இருக்குதுங்க. பீச்சுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு கால் நினைக்காம போனால் நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ அதுக்காக கால் நினைக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. நல்லா இருக்குங்க, நம்ம மெரினா பீச் மாதிரி தான் இருக்குது. சில்லுன்னு இருக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு இது தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. இங்கேருந்து ஃபஸ்ட்டு அங்கேருந்து நம்ம பீச் வியூவை பார்த்தோம். பட் இங்கேருந்து கோயில் வியூ பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க. பட் சூரியன் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறனால கொஞ்சம் டிம்மாக தெரியுறாங்க. எல்லா பில்டிங்ஸும் வந்து கொஞ்சம் டிம்மாக தெரியுறாங்க. ஃபைனலாக கிளம்பிட்டோங்க. வரும்போது நண்பர் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தார். ஸோ போகும்போது நம்ம ஓட்டலாம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இங்கேருந்து கிளம்புறோங்க. கிளம்பி நம்ம இங்கே ஒரு 2 ஐலாண்ட் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஒன்று ஆப்ஷனில் வச்சுருந்தோம், ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் இங்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் போனோம்னா அதுக்கெலாம் வந்து ஒரு 6 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நல்லா இது பண்ண முடியும். ஸோ மேபி டுமாரோ பிளான் பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம வண்டி எடுத்தோம் இல்லைங்களா, 1 hour அங்கேயே போயிட்டு அங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்க, போட் ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுலாம். ஸோ நம்ம இப்போ கிளம்பி போனோம்னா ஈவினிங்குள்ளே அந்த ஆக்டிவிட்டீஸும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ போயிட்டு நாங்கள் அதை கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இங்கே இந்த ஐலாண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இங்கே நாங்கள் கிளம்பிட்டோங்க. அங்கே போயிட்டு பேலன்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். கிளம்பியாச்சுங்க. Yeah.